வெல்கம் டு எஸ்டிவி லைஃப். இன்னைக்கு வீடியோவில் என்ன பார்க்க போறோம்னா, தமிழ்நாட்டோட அரசியலில் தன்னோட பேச்சாலும் சரி, தன்னோட தலைமை பண்பாலும் சரி, அவருடைய திறமையை வச்சு மட்டுமே ஒரு தனி பெரும் அரசியல் தலைவராக மாறி இருக்கக்கூடிய ஒரே ஒரு நபர்னா அது நாம் தமிழர் கட்சியோட ஒருங்கிணைப்பாளர் தான் சொல்லணும். ஆமாங்க, நாம் தமிழர் கட்சியோட ஒருங்கிணைப்பாளரான சீமான் அவர்களோட வாழ்க்கை வரலாறு தான் இன்னைக்கு வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி சீமான் அவர்களை உங்களுக்கு பிடிக்கிறதுக்கு முக்கிய காரணம் என்னங்கிற கருத்தை என்னோட கமெண்ட் பாக்ஸில் கொடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சீமான் அவர்களை பற்றி பெரும்பாலும் தமிழ்நாட்டில் தெரியும். சீமான் அவர்கள் திரைப்பட இயக்குனர், நடிகர், அது மட்டும் இல்லாமல் முக்கியமான அரசியல்வாதியாக திகழ்ந்துக்கிட்டு தான் இருக்காரு. இப்போ அவர் அரசியல் தொடங்கினதுக்கு ஆதித்தனார் அவர்கள் நிறுவிய நாம் தமிழர் கட்சியை தற்போது தலைமையேற்று நடத்துகிறார்னு சொன்னால் மிகையாகாது. பெரும்பாலும் சீமான் அவர்கள் தமிழ்நாட்டை ஆள வேண்டும் என்றால் அவர் முக்கியமாக தமிழராகத்தான் இருக்க வேண்டும்ங்கிறதுல மிகவும் ஸ்ட்ராங்காகவே இருப்பார். அது மட்டும் இல்லாமல் அவருடைய கருத்துக்கள் பெரும்பாலும் தமிழ்நாட்டில் உள்ள தேசியத்தை பற்றி தான் இருக்கும். மெஜாரிட்டியாக சொல்லணும்னா விவசாயம், ஜல்லிக்கட்டு, ஜாதி ஒழிப்பு, மது ஒழிப்பு பற்றி பெரும்பாலும் இருக்கும். சீமான் அவர்கள் 1966 நவம்பர் மாதம் 8ஆம் தேதி சிவகங்கை மாவட்டத்தில் உள்ள இளையான்குடி தாலுக்காவில் உள்ள அரணியூருங்கிற சின்ன ஊர்ல பிறந்திருக்காரு. சீமான் அவர்களுடைய தந்தையார் பெயர் செந்தமிழன், தாயார் பெயர் அன்னம்மாள். சீமான் அவர்களுக்கு கூட பிறந்தவங்கன்னு பார்த்தோம்னா 2 sisters and 1 brother இருக்காங்க. சீமான் அவர்கள் எக்கனாமிக்ஸ்ல பேச்சுலர் டிகிரி முடிச்சிருக்காரு. சீமான் அவர்களுடைய மனைவி பெயர் கயல்விழி. கயல்விழி முன்னாள் சபாநாயகர் காளிமுத்துவோட மகள். சீமான் அவர்களுக்கும் கயல்விழி அவர்களுக்கும் 2 பேத்துக்கும் தமிழ் முறைப்படி திருமண விழா ரொம்ப கிராண்டாவே சென்னையில நடந்துச்சு. அதாவது தமிழ் பேரவைத் தலைவரான பழ நெடுமாறன் தலைமையில சென்னை YMCA திடல்ல நடைபெற்றுச்சு. எல்லாருக்குமே தெரியும் சீமான் அவர்களுடைய அரசியல் பசிங்கிறது எங்க இருந்து வந்திருக்கும்னு. ஏன்னா சீமான் அவர்களுடைய தந்தை காங்கிரஸோட உறுப்பினரா இருந்திருக்காரு. அவர் அரசியல் வரத்துக்கு, அரசியலை பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்கு மிக முக்கிய காரணமா அவருடைய தந்தை இருந்திருக்காரு. அந்த ஒரு காரணத்தினாலேயே திராவிட இயக்கத்தோட கொள்கையில இவர் ஈஸியாவே ஈர்க்கப்பட்டார். அதை தொடர்ந்து அவர் சினிமா லைன்ல வரணுங்கிறதுக்காக தன்னோட கனவை நிறைவேற்றுறதுக்கு சென்னையுமே வந்து அவருடைய லைஃப் ப்ராசஸையுமே ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு. சினிமா ஆசைக்காக சென்னை வந்த சீமான் அவர்கள் மணிவண்ணன், பாரதி ராஜா இயக்குநர்களோட இன்ட்ரோடக்ஷனும் கிடைச்சிருக்கு. அதை தொடர்ந்து அவங்க கிட்ட அசிஸ்டன்ட் டைரக்டராகவும் ஒர்க் பண்ணியிருக்காரு. அசிஸ்டன்ட் டைரக்டரா மட்டும் இல்லாம டயலாக் ரைட்டராகவும் இருந்திருக்காரு. அப்படி சீமான் அவர்கள் டைரக்ஷன் பண்ண படம் என்னன்னு பார்த்தோம்னா 1996 பாஞ்சாலங்குறிச்சி டைரக்ஷன் பண்ணியிருக்காரு. பாஞ்சாலங்குறிச்சி மூவி டைரக்ஷன் பண்றது இவருக்கு முதல் படமா இருந்திருக்கு. இதுல பிரபு, மதுபாலா 2 பேரும் நடிச்சிருக்காங்க. இந்த படம் பேசும் பொருளாகவே இருந்திருக்கு. நல்லபடியான வெற்றியையுமே பெற்று தந்திருக்கு. அதை தொடர்ந்து 1998 இனியவளே, 2000 வீரநடை, அடுத்ததாக 2006 தம்பிங்கிற படமும் எடுத்திருக்காரு. இந்த படம் தமிழ்நாடு கவர்மெண்டோட சிறந்த வசனகர்த்தாவிற்கான விருதையுமே வாங்கி கொடுத்திருக்கு. அடுத்ததாக 2008 வாழ்த்துக்கள் படமும் நடிச்சிருக்காரு. இந்த படம் அவருக்கு பினான்ஸ் வைஸ் ரொம்ப தோல்வியை கொடுத்திருந்தாலும் அடுத்த கட்டத்துக்கு போறதுக்கு ஒரு ஸ்டெப்பாவே இருந்திருக்கு. சீமான் அவர்கள் நடிச்ச படம் பார்த்தோன்னா 1994 அமைதி படையில நடிச்சிருக்காரு. அதை தொடர்ந்து 2005 டிவி சந்திரனோட டைரக்ஷன்ல ஆடும் கூத்துங்கிற படமும் நடிச்சிருக்காரு. அடுத்ததாக தங்கர் பச்சான் டைரக்ஷன்ல முத்துங்கிற கேரக்டர்ல 2007 பள்ளிக்கூடம் படம் நடிச்சு கொடுத்திருக்காரு. அடுத்ததாக அதே வருஷத்துல வெற்றிமாறன்கிற கேரக்டர்ல எவனோ ஒருவன்கிற படத்திலையும் நடிச்சிருக்காரு. அடுத்ததாக எல்லாரையுமே கண்கலங்க வச்ச படமான மாயாண்டி குடும்பத்தார்ல ஒரு சிறந்த அண்ணனாவும் நடிச்சிருப்பாரு. அடுத்ததாக 2010 ஒரு சின்ன கெஸ்ட் ரோலா மாசுகோவின் காவிரிங்கிற படத்துல நடிச்சிருப்பாரு. அடுத்ததாக 2011 உச்சிதனி முகந்தால், 2013 நாகராஜ சோழன் MA MLAங்கிற படத்திலையும் நடிச்சிருப்பாரு. இவ்வளவு படங்கள்ல இயக்கி நடிச்சு இதோட மட்டும் தன்னோட வாழ்க்கையோட கோலை முடிச்சுக்காம அடுத்ததா தன்னுடைய பணியை அரசியலையுமே தொடர ஆரம்பிச்சிருக்காரு. சீமான் அவர்களுக்கு தற்போது சப்போர்ட்ஸ் அதிகமாவே இருக்கு. இவ்வளவு சப்போர்ட்ஸ் இவருக்கு எப்படி கிடைக்குதுன்னு ஒரு முக்கிய காரணமா பார்த்தோம்னா சீமான் அவர்கள் பெரும்பாலும் ஈழத்தமிழ் மக்களுக்கு சப்போர்ட் அதிகமா கொடுக்கிறாரு. அவங்களுடைய வாழ்க்கை முறையை மாத்துறதுக்கு மிகப்பெரிய அளவுல போராட்டமும் பண்றாரு. அது மட்டும் இல்லாம எந்த ஒரு நிலையிலுமே ஆதரவு குரல் கொடுத்துக்கிட்டு தான் இருக்காரு. இந்த வகையிலேயே தமிழக மக்களோட மனசை அதிகமா இடம் பிடிச்சிட்டாருன்னு தான் சொல்லணும். அந்த வகையில சீமான் அவர்கள் விடுதலை புலிகள் இயக்கத்தோட தலைவரான வே பிரபாகரனுக்கு எப்போதுமே தொடர்ந்து ஆதரவு குரலும் கொடுத்துக்கிட்டு தான் வராரு. சில காலம் திராவிட கழகத்தோட சேர்ந்து பெரியாரோட கொள்கைகளை மக்களிடம் போய் கொண்டு சேர்க்கிறவரா இருந்தாரு. இந்த திராவிடர் கழகத்தை தொடர்ந்து தன்னோட தலைமையில உள்ள நாம் தமிழர் இயக்கத்தை தொடங்கி பல போராட்டங்களையுமே ஈடுபட்டிருக்காரு சீமான் அவர்கள். அதை தொடர்ந்து ப்ராப்பரா சீமான் அவர்கள் மே 10, 2010 தன்னோட இயக்கத்தை அரசியல் கட்சியாகவும் மாத்திருக்காரு. நாம் தமிழர் கட்சி சார்பில் தனி ஈழ மக்கள் அமைக்கிறதுக்கு கோரியும், அதை தொடர்ந்து ராஜீவ்காந்தி கொலை வழக்குல தூக்கு தண்டனை 3 பேத்துக்கு கொடுத்திருக்காங்க. அதாவது சாந்தன், முருகன், பேரறிவாளன்கிறவங்களுக்கு அவங்களுக்கான விடுதலைக்காகவும் போராடி இருக்காரு. அதை தொடர்ந்து ராஜபக்சே இந்தியா வரதுக்கான கண்டித்தும், அதை தொடர்ந்து மீத்தேன் சிஸ்டத்தை எதிர்த்தும், தமிழகத்துக்கு தண்ணீர் தர மறுத்த கேரளா, கர்நாடகா அந்த கவர்மெண்ட்டை கண்டித்தும்
பள்ளி கல்லூரிகளில் ஹிந்தி திணிப்பு சமஸ்கிருதம் வரதை பத்தி அதையும் எதிர்த்து தன்னோட போராட்டங்களை தமிழகத்துல மிகப்பெரிய அளவுல நடத்தியிருக்காருன்னு தான் சொல்லணும். அதை தொடர்ந்து 2011 வருஷத்துல சட்டமன்ற தேர்தல் நடந்திருக்கு. அந்த டைம்ல 2014 வருஷம் நாடாளுமன்ற தேர்தலிலும் சரி, நாடாளுமன்ற தேர்தலில் திமுக காங்கிரஸ் கட்சிகளை எதிர்த்து அன்னைக்கு இருந்த அஇஅதிமுக கட்சிக்கு ஆதரவா தன்னோட பிரச்சாரத்தையுமே தொடர்ந்தாரு. அஇஅதிமுக கட்சிக்கு பிரச்சாரத்தை தொடர்ந்து 2016 வருஷம் நடைபெற்ற சட்டமன்ற தேர்தலில் நாம் தமிழர் கட்சி 234 தொகுதிகளிலுமே தனித்து போட்டியிட்டுச்சுன்னு தான் சொல்லணும். ஆனா அந்த தேர்தலில் இந்த கட்சியான நாம் தமிழர் கட்சி போட்டியிட்ட அனைத்து தொகுதிகளிலுமே படுதோல்வியை தான் பார்த்துச்சு. இதுவே அரசியல்ல வரத்துக்கு சீமான் அவர்களுக்கு முதல் படியாவே இருந்திருக்கு. அதை தொடர்ந்து 2019 வருஷம் ஏப்ரல் மாதம் 18ஆம் தேதி நடைபெற்ற நாடாளுமன்ற தேர்தலில் நாம் தமிழர் கட்சி தனியாவே போட்டியிட்டது. இந்த விஷயத்துக்காக தமிழகம் மற்றும் புதுச்சேரியில உள்ள 40 தொகுதிகளுக்கான நாடாளுமன்ற தேர்தல், அது மட்டும் இல்லாம 19 தொகுதிகளுக்கான சட்டமன்ற இடைத்தேர்தலில் போட்டியிடுற அனைத்து வேட்பாளர்களையுமே ஒரே ஸ்டேஜ்ல இன்ட்ரோடக்ஷனும் கொடுத்திருந்தாரு. இந்த விஷயம் மிகப்பெரிய பொதுக்கூட்டம் மட்டும் இல்லாம மக்கள் கிட்ட கொண்டு சேர்க்கறதுக்கு மிகப்பெரிய விஷயமாவும் இருந்திருக்கு. இதுல ரொம்பவும் முக்கியமான விஷயம் சொல்லணும்னா, புதுச்சேரி உட்பட 40 தொகுதிகளில் போட்டிட்டு இருக்காங்க. அதுல 20 தொகுதிகள் பெண் வேட்பாளர்களும் 20 தொகுதிகளில் ஆண் வேட்பாளர்களும் இருபாலருமே சரிபாரியா இடம் கொடுத்து தமிழ்நாடு ஃபுல்லாவே பரப்புரையும் செஞ்சிருக்காங்க. இந்த 20 பெண் வேட்பாளர்கள்ல நீலகிரி மக்களவை தொகுதி பெண் வேட்பாளர் ஒருத்தவங்களோட மட்டும் நிராகரிக்கவும் பட்டிருக்கு. இதை தொடர்ந்து வேலூரில் நடைபெற்ற மக்களவை தொகுதிகளில் உள்ள தேர்தலும் நிறுத்தப்பட்டிருக்கு. அடுத்ததா வேலூர் நாடாளுமன்ற தொகுதிகளுக்கான தேர்தல் ஆகஸ்ட் மாதம் 5ஆம் தேதியும் நடைபெற்றிருக்கு. இந்த தேர்தலில் தனித்து போட்டியிட்டு நாம் தமிழர் கட்சி 3ஆம் இடத்தையுமே அடைஞ்சிருக்கு. அதை தொடர்ந்து சீமான் அவர்கள் சென்னை திருவொற்றியூர் தொகுதியில போட்டிட்டு இருக்காரு. அதுல அவரு தோல்வி அடைஞ்சிருந்தாலுமே 48,597 வாக்குகள் பெற்று அன்னைக்கு 3ஆவது இடத்தையுமே பிடிச்சிருக்காரு. என்னதான் நாம் தமிழர் கட்சிகள் தோல்வி அடைஞ்சிருந்தாலுமே பல இடங்கள்ல திமுக, அதிமுக இந்த மாதிரி முக்கியமான கட்சிகளை தாண்டி 3ஆவது இடத்தையே பிடிச்சிருந்தது. அது மட்டும் இல்லாம டோட்டலா சொல்லணும்னா 6.72% வாக்குகளையுமே அந்த கட்சியுமே வாங்கியிருந்தது. சீமான் அவர்கள் முதல்ல எந்த ஒரு விஷயத்துல தேர்ந்தவர்னு சொல்லணும்னா, ஜல்லிக்கட்டு போராட்டத்துல ரொம்ப பெரிய அளவுல போராட்டத்தையுமே கொடுத்திருக்காரு. அதாவது 2014 வருஷம் மே 8 ஜல்லிக்கட்டு மீதான தடை எழுந்தப்போ தமிழர்களோட பண்பாட்டின் மீதான அத்துமீறல்னு சொல்லி ஒரு புதிய அறிக்கையுமே வெளியிட்டிருக்காரு. அது மட்டும் இல்லாம 16 ஜனவரி 2015 அப்போ ஜல்லிக்கட்டுக்கு அனுமதி தரலனா இந்த ஸ்டேட் ஃபுல்லாவே போராட்டம் இன்னும் பெருசா எடுக்கப்படும்னு சொல்லி ஒரு எச்சரிக்கையுமே கொடுத்திருக்காரு. இந்த பிரச்சனை இன்னும் ஒரு படி மேல போகி 2016 வருஷம் ஜனவரி 19ஆம் தேதி நாம் தமிழர் கட்சி சார்பில் மதுரை மாவட்டம் பாலமேட்டுல ஜல்லிக்கட்டு கவர்மெண்ட் மீறி நடத்தப்பட்டிருக்கு. இந்த விஷயம் தமிழ்நாடு கவர்மெண்ட் போலீஸ்க்கு தெரிஞ்சதுக்கு அடுத்து நாம் தமிழர் கட்சிக்காரங்க கைதும் செய்யப்பட்டிருக்காங்க. இந்த விஷயம் இன்னும் பெரிய அளவுல வெடிச்சு மிகப்பெரிய போராட்டமா மாறி இருக்கு. அதை தொடர்ந்து எதனால நீங்க அரெஸ்ட் பண்றீங்க, நாங்க போராட்டம் செய்யறதுக்கு பல காரணம் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அதாவது ஜல்லிக்கட்டோட அவசியமும் நாட்டு மாட்டோட பாதுகாப்பை பத்தி மிகப்பெரிய அளவுல விளக்கமும் தரப்பட்டிருந்தது அந்த கட்சி சைட்ல இருந்து. அது மட்டும் இல்லாம 2016 வருஷமான டிசம்பர் 27ஆம் தேதி ஜல்லிக்கட்டுக்காக நாம் தமிழர் கட்சி சார்பா உண்ணாநிலை போராட்டமும் நடத்தப்பட்டது. அதை தொடர்ந்து நாம் தமிழர் கட்சி சார்பா பல இடங்கள்ல ஜல்லிக்கட்டுமே நடத்தப்பட்டிருக்கு. அந்த ஜல்லிக்கட்டு போட்டிகள்ல வெற்றி பெற்றவர்களுக்கு சீமானோட தலைமையில அவர் கையால பரிசுமே வழங்கியிருக்காங்க. பீட்டா திட்டத்துக்கு கீழே ஜல்லிக்கட்டுக்கு தடை விதிச்சதுக்கு அடுத்து தமிழ்நாட்டில் நடத்தப்பட்ட முதல் ஜல்லிக்கட்டு போட்டியும் இதுதான் சொல்லப்படுது. அது மட்டும் இல்லாம நம்ம தமிழ்நாட்டோட பாரம்பரிய விளையாட்டான ஜல்லிக்கட்டு நாம திரும்ப விளையாடுவதற்கு காரணமா இருந்த முக்கியமான ஒருத்தர் சீமான் அவர்களை மட்டும்தான் சொல்லணும். அவருடைய விடாமுயற்சி, அவருடைய போராட்டம், அவருடைய தலைமை மட்டும்தான் சொல்லணும். தன்னோட வாழ்க்கைய படிப்புக்கு ஏற்ற வேலையில மட்டும் முடிக்காம தன்னோட சினிமா ஆசையை நிறைவேற்றுறதுக்காக சென்னை போய் கஷ்டப்பட்டு ஒரு சிறந்த இயக்குனரா மாறி, அதை தொடர்ந்து தன்னோட இயக்கத்தையும் தாண்டி ஒரு சிறந்த நடிப்பாளரா மாறி, வசனகர்த்தாகவும் மாறி மக்களுக்கு சேவை மட்டுமே செய்யக்கூடிய நோக்கத்துல இன்னைக்கு தமிழக மக்களுக்கு தான் ஒரு பொசிஷன்ல இருந்தாதான் உதவி செய்யணுங்கிற நோக்கத்துல இல்லாம தன்னோட ஒரு கட்சியை வச்சு மக்களுக்கு பல வகையில உதவி செய்யறாரு. அவருடைய சேவை சாதாரணமா மட்டும் இல்லாம அடுத்ததாக அவருடைய அரசியல் பயணம் இன்னும் மென்மேலும் தொடரணும்னு சொல்லிக்கிட்டு இந்த வீடியோவை முடிச்சுக்கிறேன். அதை தொடர்ந்து இன்னைக்கு நாம் தமிழர் கட்சி பல இளைஞர்கள் கிட்ட போய் சேர்ந்திருக்கு. அதுக்கு காரணம் என்னன்னு நினைக்கிறீங்க? அவற்றை கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. அதோட இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. இது போல வீடியோஸ் வேணும்னாலும் மறக்காம என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ so much for watching.